Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.3ல 5th சம் பார்க்க போகிறோம்ப்பா. என்ன கொஸ்டின்னா, a capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. அதாவது நார்மலாக நம்ம எல்லாருமே கேப்சூல் மாத்திரை சாப்பிடுவோம் இல்லையாப்பா. அந்த கேப்சூல் வந்து எப்படி இருக்கும், சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சிலிண்டர் மாதிரி லெங்க்த்து நீளமாக இருக்கும். மேலே வந்து அந்த ஹெமிஸ்பியர் பவுல் வந்து கவர் பண்ண மாதிரி அப்பர் எண்ணையும் லோயர் எண்ணையும் ஹெமிஸ்பியர் பவுல் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் கூட ஆஃபாக ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ ஆஃபாக ஓப்பன் ஒரு டேப்லெட் வந்து ஒரு கேப்சூல் டேப்லெட் வந்து ரெண்டு பாதியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்சூலோட டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கும். அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இஃப் தி லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் இஸ் 12 millimeter. அதாவது இந்த கேப்சூலோட லென்த் இருக்கு இல்லையா, இங்கே வரைஞ்சிருக்கேன். இதுதான் கேப்சூல் இந்த மாடலில் இருக்குது. ஸோ அந்த கேப்சூலோட டோட்டல் லென்த்து, ஸோ மேலே அந்த அப்பர் எண்டு வந்து கீழே லோயர் எண்டு வர 12 millimeter இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டயாமீட்டர் ஆஃப் தி கேப்சூல் இஸ் 3 millimeter கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல்னால் என்னது? ஸோ அந்த கேப்சூல் இங்கே இருக்குது, இங்கே ரவுண்டு ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஃபுல் டயாமீட்டர் வந்து 3 millimeter கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 millimeter கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிவன் சொல்லி இங்கே எழுதுகிறேன். கிவன் போட்டு height of full capsule equal to 12 millimeter, diameter d is equal to 3 millimeter. ஸோ ரேடியஸ் அப்போ என்னவாக இருக்கும், 3/2 millimeter இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து இதோட பாதி. ஸோ ரேடியஸ் இதோட பாதி வந்து 3/2. ஸோ இதோட பாதி 3/2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ ஹெமிஸ்பியர் இது மேலே என்ன ஷேப்பில் இருக்குதுப்பா, ஹெமிஸ்பியர் கீழே ரவுண்டாக இருக்குது, மேலே ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஹெமிஸ்பியர் பொறுத்த வரையும் இந்த ரேடியஸோட அளவு என்னவோ அதே அளவு தான் இந்த ஹைட்டோட அளவும். ஸோ ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் 3/2 millimeter தான் வரும். இப்போ நமக்கு வந்து ஹெமிஸ்பியரோட ஹைட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து இது வேறு என்ன இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சிலிண்டர் ஃபார்மில் இருக்கிற ஹைட்டு, ஸோ இங்கேருந்து இது வரையும் சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இதோட ஹைட்டையும் மேலே இருக்க ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் கீழே இருக்க அதே ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் மைனஸ் பண்ணணும். எதோட மைனஸ் பண்ணணும், டோட்டல் ஹைட்டோட மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணோம்னா சிலிண்டரோட ஹைட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி மைனஸ் பண்ணோம்னா, இப்போ இந்த 3/2 இருக்கு இல்லையாப்பா ஹைட்டு, ஹெமிஸ்பியரோட ஹைட்டு 3/2ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. 3/2 1.5ன்னு எழுதலாம். ஸோ அந்த 3/2 நார்மலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுறோம் 1.5ன்னு. ஸோ 1.5 போட்டால் நம்ம ஈஸியாக பண்ணலாம் சம்மு. ஸோ இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், height of the cylinder equal to போட்டு டோட்டல் ஹைட் என்னப்பா இருக்குது, 12 இருக்கா. ஸோ 12 மைனஸ் போட்டு மேலே வந்து 1.5 millimeter ஹைட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ் வந்து 1.5னா 1.5ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3/2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ 1.5 இல்லைன்னா 3/2, ரெண்டு வேல்யூ மாறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹைட் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட் ஃபார்மேட்லேயே பண்ணுவோம். ஓகேப்பா. இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் ஹைட்டு 12. ஸோ டோட்டல் ஹைட்டு 12 இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் போட்டு இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டு வந்து 1.5, இது வந்து 1.5 ஹைட்டு. அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் 1.5. ஸோ அதே 1.5ன்னு எழுதணும் millimeter. ஸோ 12 மைனஸ் 1.5 மைனஸ் பண்ணால் 3.0ன்னு வரும்.
ஸோ 12 மைனஸ் 3.0 என்ன வரும் 9 வரும். ஸோ 9 மில்லிமீட்டர் தான் ஹைட்டு. ஓகேப்பா 1.5 1.5 மைனஸ் பண்ணால் 3.0ன்னு போடுங்க. வெறும் இல்லைன்னா 13 தெரியாமல் மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் மெடிசன் that capsule can hold. அதாவது இந்த மெடிசன் இருக்கிறையாப்பா அந்த கேப்சூலுக்குள்ளே இந்த கேப்சூல் ஃபுல்லாக எவ்வளோ மெடிசன் கவர் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போனா இந்த கேப்சூல் ஃபுல் வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கேப்சூல் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த கேப்சூல் எந்த ஃபார்மில் இருக்குது, மேலே ஹெமிஸ்பியர் இருக்குது, கீழேயும் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, சென்டரில் ஒரு சிலிண்டர் இருக்குது. அப்போனா எப்படி எழுதலாம்னா ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் 2 into வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்படி எழுதணும். அதாவது இந்த ஃபுல் கேப்சூலோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த 2 ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 5r square h. ஸோ 5r square h cubic unitsன்னு எழுதணும். ஸோ 5r square h cubic units இதுதான் ஃபார்முலா. ஸோ 5r square h இங்கே எழுதிருங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரும் எழுதிருங்க. உங்களுக்கு டவுட்டு வரலாம். இப்போ 5r ஸ்கொயர் இங்கே ஹெச்ன்னு போட்டு ஆரோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ போட்டு சால்வ் பண்ணலாம்ல, சிலிண்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு டவுட்டு வரலாம். ஆனால் இந்த சம்முக்கு பொறுத்த வரையும் சிலிண்டரும் ஹெமிஸ்பியரும் சேம் ஹைட்டில் தான் சேம் ரேடியஸ் தான் இருக்குது. சிலிண்டருக்கும் அதே ரேடியஸ் தான் 3/2 தான். 3/2 ஆர் 1.5 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வால்யூம் சால்வ் பண்ணும்போது 3/2 வச்சே பண்ணுவோம். ஏன்னா 5ஓட வேல்யூ 22/7 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுகிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரோட வேல்யூ ஃபார்முலா என்னதுப்பா 2/3 5r cubic units. இங்கே பார்த்தீங்களா சிலிண்டருக்கும் ரேடியஸ் இருக்குது, ஹெமிஸ்பியருக்கும் ரேடியஸ் இருக்குது. 2 ரேடியஸுமே ஒரே வேல்யூ தான் 3/2. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே எனக்குள்ளே எழுதிருங்க. வால்யூம் ஆஃப் தி மெடிசின் தட் capsule can hold is equal to போட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூ 5r square h ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட வேல்யூ 2/3 5r cube அப்படின்னு எழுதிருங்க. ஸோ இந்த 5 வந்து இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துருங்க. இங்கே r ஸ்கொயர் இருக்குது, இங்கே r cube இருக்குது. அப்போனா r ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் ஹெச் வந்து இங்கே வந்துடும். இங்கே 2/3 இங்கே எனக்குள்ளே 2 into 2/3 போட மறந்துட்டேன். இப்படி ப்ராக்கெட் போட்டு into 2ன்னு போடுங்க. ஸோ 2/3 அப்படியே இந்த 2/3 அப்படியே இங்கே போட்டுருங்க. 5 வெளியே எடுத்தாச்சு. r ஸ்கொயர் இங்கே r cube இருக்குது. r ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிற ஒரு r வந்து இங்கே எழுதிடணும். இன்ட்டு இந்த 2ஐ இங்கே எழுதிருங்க. ஸோ ப்ராக்கெட் போட்டுருங்க இப்படி. ஸோ இப்போ 5ஓட வேல்யூ என்னப்பா 22/7. ஆரோட வேல்யூ என்னது 3/2 எழுதுங்க. 1.5 எழுதாதீங்க. ஏன்னா 5ஓட 22/7 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் தானே எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 3/2ன்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிருங்க. ஸோ 3/2 into 3/2ன்னு வரும். r ஸ்கொயர்னால 2 தடவை எழுதுகிறோம். ஹெச்னா என்னதுப்பா ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் இதுக்கு. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூ என்னது 9. இங்கே எழுதியிருக்கோமா 9. ஸோ 9ன்னு போட்டுருணும். ஸோ 9 ப்ளஸ்ஸு போட்டு
இங்கே 2/3 இருக்கா, இந்த 2/3 இங்கே எழுதிருங்க. இன்ட்டு ஆர் இருக்குது, ஆரோட வேல்யூ என்ன 3/2 இன்ட்டு இந்த 2 அப்படியே இங்கே எழுதிருங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறோம். இது கேன்சல் பண்ண 11 ஆயிரும். ஸோ 11 × 3 × 3 9 /7 இன்ட்டுன்னு வந்துடும். இங்கே இதே லைனில் இங்கேயும் கேன்சல் பண்ண 2 2 கேன்சல், இங்கே 3 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் 9 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 9 + 2 11ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 11 × 11 121 × 9 11 × 11 121 × 9 /7. ஸோ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1089 வரும். டிவைடட் பை சாரிப்பா, இந்த 7 × 2ன்னு சொல்ல மறந்துட்டேன். 7 × 2 14 வரும். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 77.78 mm³ வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.